இரண்டாவது உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு அடுத்த வல்லரசு யார் என்ற போட்டி அமெரிக்காவும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் இடையில ஆரம்பமானது. இதனால இரண்டு நாடுகளும் நேரடியாக மோதிக்கொள்றதுக்கு பதிலாக பனிப்போரில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த பனிப்போரில் தான் இரண்டு நாடுகளுமே அதிகளவான ஆயுதங்களையும் அதிக திறன் வாய்ந்த ஆயுதங்களையும் யார் அதிகளவாக உற்பத்தி செய்கிறார்கள் என்ற போட்டியிலும் ஈடுபட்டார்கள். அந்த வகையில் இரண்டு நாடுகளுமே மாற்றி நிறைய ஆயுதங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது போர்க்களத்தில் நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தியது என்றே சொல்ல முடியும். எல்லாருக்குமே AK-47 பற்றி தெரியும். லெஜெண்டரியான வெப்பன். இந்த AK-47ஓட ஒரு யங்கர் பிரதராகத்தான் AK-74 இருக்கு. இந்த AK-74 ரொம்ப லைட்டான பாஸ்டரான டெட்லியான வெப்பன் என்று சொல்ல முடியும். அது லாங் ரேஞ்சில் அட்டாக்கிங் பண்ணும்போது இது டெட்லியான வெப்பன் என்று சொல்லப்படுகின்றது. இந்த AK-74 துப்பாக்கியை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இரண்டாவது உலகப்போர் முடிவடைந்த பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் இடையில் பனிப்போரானது இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்கா தரப்பில் இருந்து M16 என்ற துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த துப்பாக்கியோட ரேஞ்ச் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் இதோட அக்யூரசியும் ரொம்ப அதிகமாக இருந்தபடியால் இதற்கு ஈடு கொடுத்து புதிய ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிக்கணும். AK-47 விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணப்பட்ட துப்பாக்கியாக இருக்கணும் என்று சோவியத் யூனியன் ரஷ்யாவானது முடிவு எடுத்திருந்தார்கள். அந்த வகையில் தான் AK-74 என்ற துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருந்தார்கள். அதையும் 1974 தான் இந்த துப்பாக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டுபிடிச்சது AK-47 துப்பாக்கியை உருவாக்கிய கலாஷ்னிகோவ் கம்பெனி தான் இதனை கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த AK-74 AK-47 ஒப்பிடும்போது கை வெலோசிட்டி, அதாவது இந்த துப்பாக்கியோட ரீகாயில் டைம் ஆனது ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கியை பயன்படுத்துகின்ற இராணுவ வீரர்களால் அதிகளவான ஆமினேஷனை எடுத்துக்கொண்டு போக முடியும். AK-47 எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் வெயிட் கூடியதாக இருக்கும் அண்ட் அதில் நிறைய ஆமினேஷனை அந்த துப்பாக்கியை பயன்படுத்துகின்ற இராணுவ வீரர்களால் கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஆமினேஷனுடைய சைஸ் ஆனது ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த AK-74 எடுத்து பார்க்கும்போது இதில் பயன்படுத்தப்படுகின்ற ஆமினேஷன் குண்டுவலானது ரொம்ப சின்னனாக இருக்கும். தோட்டாக்கள் ரொம்ப சின்னனாக இருக்கிறபடியால் நிறைய ஆமினேஷனை இந்த துப்பாக்கியை பயன்படுத்துகின்ற இராணுவ வீரர்களால் எடுத்துக்கொண்டு போக முடியும். அண்ட் இந்த AK-74 ரொம்ப லைட்டராக இருக்கிறபடியால் லைட் வெயிட்டாக இருக்கிறபடியால் இதனை ஈஸியாக தூக்கி கொண்டு போக முடியும். ஒரு துப்பாக்கியான நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த துப்பாக்கி லைட் வெயிட்டாக இருக்கணும். ஒரு இராணுவ வீரர் அதை தூக்கி கொண்டு போறார் என்றால் அது லைட் வெயிட்டாக இருக்கும்போது அதனை அவரால் ஈஸியாக தூக்கி கொண்டு போக முடியும். இதனால் அதனை தூக்கி கொண்டு போகிறதுக்காண்டி இவை யூஸ் பண்ணுற எனர்ஜியானது ரொம்ப குறைவாகத்தான் அங்கு எடுக்கப்படும். இதை கொஞ்சம் வெயிட் அதிகமான துப்பாக்கியாக இருந்தால் அதனை தூக்குறதுக்கு இவர் அதிகளவான எனர்ஜியை பயன்படுத்தும் போது விரைவாகவே அவர் சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒரு துப்பாக்கியாக இருந்தால் அது லைட் வெயிட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு தொகைக்கு உண்டானது முடிவடைந்த பிறகு அதனை ரீகாயில் பண்ணுவதற்கான டைம் ஆனது ரொம்ப குறைவாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமை பயன்படுத்தி எதிர் இராணுவ வீரர்கள் எங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அடுத்த ஆமினேஷனை லோட் பண்ணுறதுக்கான டைம் ரீகாயில் டைம் ஆனது ரொம்பவே குறைவாக இருக்கணும். AK-47 ஒப்பிடும்போது இதனுடைய ரேஞ்சும் ரொம்பவே அதிகம். AK-47 எடுத்து பார்க்கும்போது துல்லியமாக தாக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட அளவு ரேஞ்சுக்கு மட்டும்தான் துல்லியமாக தாக்கும். அதோட ரேஞ்சானது அதிகரிக்கும் போது அதனுடைய துல்லியத்தன்மையானது குறைய ஆரம்பிச்சது. பட் அதுவே இந்த AK-74 எடுத்து பார்க்கும்போது இதனுடைய ரேஞ்ச் ரொம்பவே அதிகம். என்னதான் ரேஞ்ச் கூடினாலும் இதனுடைய துல்லியத்தன்மை அப்படியே தான் இருந்தது. அதாவது லாங் ரேஞ்சில் சுடைக்கையும் துல்லியமாக அக்ரெசிவாக சுடக்கூடியதான் இந்த AK-74 இருந்தது. AK-47 கண்டுபிடிச்சது AK-47 ஒரு லெஜெண்டரியான வெப்பன் என்று சொல்ல முடியும். அதோட ஒரு அப்கிரேட் வெர்ஷனாகத்தான் இந்த AK-74 கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதனை பார்த்து ஐரோப்பிய நாடுகள் முக்கியமாக அமெரிக்கா பயந்திருந்தார்கள். நாட்டோ நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்பதும் அப்போது வந்த செய்தியாக இருக்கு. லாங் ரேஞ்சாக இருந்தாலும் அக்யூரசி ஆனது துல்லியமாக இருக்கணும். அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஆமினேஷனை பயன்படுத்திய துல்லியமான தாக்குதலை நடத்தி எதிரிகளை வீழ்த்த முடியும். ஆகவே லைட் வெயிட்டாக இருக்கணும், ரீகாயில் டைம் ஆனது குறைவாக இருக்கணும் அண்ட் லாங் ரேஞ்சில் அக்யூரசி துல்லியமாக இருக்கணும். இது அனைத்துமே இந்த AK-47 தாண்டி AK-74 இருக்குன்னு சொல்ல முடியும். AK-47 இது இருக்கு. பட் இதில் இருக்கின்ற வீக்னஸாக ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதனை நிவர்த்தி செய்து இந்த AK-74 இதை அனைத்தையுமே துல்லியமாக பயன்படுத்தி ஒரு இராணுவ வீரர் துல்லியமாக இந்த வெப்பனை பயன்படுத்துவதற்கும் எதிர்களை போட்டு தள்ளுறதுக்கும் இது ரொம்பவே இலகுவாக அவர்களால் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது என்று சொல்ல முடியும். அப்படி ஒரு துப்பாக்கியாகத்தான் இந்த AK-74 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த AK-74 1974 கண்டுபிடிக்கப்பட்டு ஆப்கானிஸ்தான் போரில் தான் முதலாவதாக பயன்படுத்தப்பட்டது. அதாவது சோதனை ஓட்டம் செய்து பார்க்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானை எடுத்து பார்த்தோம் என்றால் அது பாலைவன பகுதி என்று சொல்ல முடியும். அதாவது நிறைய மணல்கள் இருக்கின்ற பகுதி. அதே நேரத்தில் அங்கே நிறைய மலைகள் இருக்குது, மவுண்டெயின் இருக்குது. ஆகவே அந்த இடத்துல எல்லாம் இந்த
AK-74 எப்படி செய்யப்படுது என்பதை அங்குதான் முதல்ல சோதனையோட்டம் செய்து பார்த்தார்கள். அதில் துல்லியமான ரிசல்ட்ஸ் ஆனது கிடைச்சது என்று சொல்ல முடியும். AK-47 எடுத்து பார்த்தோம் என்றால் அது மணல் பகுதியாக இருக்கட்டும், களிமண் நிலங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பனிப்பிரதேசமாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலையும் பயன்படுத்த முடியும். அனைத்து இடங்களிலும் இந்த வெப்பனால செய்யப்பட முடியும். மற்ற வெப்பன்ஸை எடுத்து பார்த்தோம் என்றால் மணல் பகுதியில் மணலுக்கு புதைத்து அல்லது அந்த களிமண்ணுக்கு இந்த துப்பாக்கியை மறைச்சு வச்சுட்டு நாங்கள் திரும்ப எடுத்து சுடும்போது, அதே மாதிரி பனி பிரதேசத்துக்கு பனி ரொம்ப குளிராக இருக்கும். அந்த பனிக்கு இந்த வெப்பனை மறைச்சு வச்சுட்டு எடுத்து சுடும்போது நிறைய வெப்பன்ஸ் வேலை செய்யாது. ஏனென்றால் ஒரு நிலப்பகுதிக்காண்டு தான் அது தயார் செய்யப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் மணப்பகுதியை குறியாக வச்சு தயார் செய்திருந்தார்கள் என்றால் மணப்பகுதியில் மட்டும்தான் அது வேலை செய்யும். அதை கொண்டு போய் பனிப்பிரதேசமாக இருக்கணும் அல்லது சகுதி நிறைஞ்ச பிரதேசத்தில் பயன்படுத்தும் போது அதுக்குள்ள துப்பாக்கி ஒரு இராணுவ வீரர் துப்பாக்கியை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொள்வதற்கு அவர் எப்படிப்பட்ட பிரதேசத்திலும் அதனை பயன்படுத்துவார். உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால் ஒரு இராணுவ வீரர் எதிரியை தாக்க போகணும் என்றால் அவர் அந்த தரையிலேயே ஊந்து போக வேண்டி இருக்கும். அப்படி தரையில் ஊந்து போகும்போது அது மணப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது பனிப்பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது சகுதிகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கட்டும், அதில் கொண்டு போகும்போது அந்த துப்பாக்கி அந்த சகுதிகளுக்கு மாட்டப்படும், மணலுக்கு மாட்டுப்படும், பனிக்க மாட்டுப்படும். அதுக்கெல்லாம் நனைந்து தோய்ந்து அதுக்கு பிறகு அதனை எடுத்து சுடும்போது அந்த துப்பாக்கி வேலை செய்யாட்டி அந்த இராணுவ வீரர் எதிரிகள்கிட்ட மாட்டுப்பட வேண்டியிருக்கும். எதிரிகளோட துப்பாக்கி சூட்டில் அவர் மாட்டுப்பட்டு இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஆகவே ஒரு இராணுவ வீரர் எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு தன்னுடைய துப்பாக்கியை நம்பித்தான் இருப்பார். ஆகவே அந்த துப்பாக்கி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க தான் இந்த AK-47 உருவாக்கப்பட்டது. இந்த AK-47 எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது என்றே சொல்ல முடியும். மணப்பிரதேசம், களிப்பிரதேசம், சேர் சகுதியில் நிறைந்த பிரதேசமாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், சினோவாக இருக்கட்டும், அனைத்து பிரதேசத்திலும் இதனால் பயன்படுத்த முடியும். இதே மாதிரி தான் AK-74 எந்த ஒரு காலநிலையாக இருந்தாலும் அனைத்து காலநிலைக்கும் இந்த AK-74 பயன்படுத்த முடியும். அந்த AK-74 எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே ஏற்படாது, ரோட்டிங்கும் ஏற்படாது. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு வெதராக இருந்தாலும் இந்த AK-47 பயன்படுத்த முடியும். இந்த AK-74 கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைமே நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. பட் இப்போ வரையும் இந்த AK-74 தோல்வி அணிந்திருக்கின்ற எங்கேயுமே குறிப்பிடப்படையல. அனைத்து சூழ்நிலையும் நிறைய சூழ்நிலையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து சூழ்நிலையிலும் இது சூப்பராக செய்யப்பட்டிருக்கின்ற அறிக்கையில் தான் இருக்கக்கூடிய எந்த கருத்துக்கள் தான் இருக்கக்கூடிய மற்றபடி தோல்வி அறிந்திருக்கின்ற எந்த ஒரு கருத்துக்களும் இப்போ வரையுமே பதிவு செய்யப்படையலை. அது மட்டும் இல்லாமல் இந்த AK-74 இதனை ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும்னு சொல்லப்படுகின்றது. அண்ட் இதோட டூரபிலிட்டியானது ரொம்பவே அதிகம். அண்ட் இதோட ரிலியபிலிட்டியானது ரொம்பவே அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. மற்ற வெப்பன்ஸோடு ஒப்பிடும்போது இது ரொம்பவே அதிகம். ஆகவே இதனை ஈஸியாகவே எந்த ஒரு வீரராக இருந்தாலும் இராணுவ வீரர்களால் பயன்படுத்த முடியும். 1974 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த AK-74 துப்பாக்கியானது 1979 ஆப்கானிஸ்தான் போரில் பயன்படுத்தப்பட்டது. அதாவது 1979 இருந்து 1989 வரையும் ஆப்கானிஸ்தான் போரில் பயன்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு நடந்த செச்சன் வார், அனைவருமே இந்த வாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போது செச்சன் ஆர்மி, ரஷ்யா உக்ரைன் போரில் செச்சன் ஆர்மி ரஷ்யாவுக்கு ஆதரவாக போர் செஞ்சோன்னு இருக்காங்க. இந்த செச்சன் ஆர்மியினுடைய தலைவராக கதிரோ அவர்கள் இருக்கார். அதே செச்சன் ஆர்மி, அதே செச்சன் ரீஜன் தான் முற்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தங்களுக்கு தனி நாடு வேணும் என்று சொல்லி ரஷ்யாவுக்கு எதிரான போர் செய்திருந்தார்கள். அதனைத்தான் செச்சன் வார் என்று சொன்னார்கள். அந்த செச்சன் வாரிலையும் இந்த துப்பாக்கியானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து சிரியாவுக்கு நடந்த சிவில் வாரிலையும் இந்த துப்பாக்கியானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சிரியாவுக்கு நடந்த உள்நாட்டு போரில் இந்த துப்பாக்கி அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ரஷ்யா உக்ரைன் போரிலும் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. சரி, இந்த AK-74 துப்பாக்கியானது எந்தெந்த நாடுகள்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம் என்றால் முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யாவில் மெம்பராக இருந்த நாடுகள்கிட்ட இப்போதும் இருக்கு. சோவியத் யூனியன் ரஷ்யாவானது 1992 பிளவடைந்தது. அதுக்கு பின்னர் நிறைய நாடுகளாக பிளவடைந்திருந்தார்கள். இப்போ இருக்கின்ற நாடுகளில் முன்னாள் சோவியத் யூனியன் நாடுகள்கிட்ட இந்த AK-74 துப்பாக்கியானது இருக்கு. அண்ட் ரஷ்யா தான் இதனை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அண்ட் நிறைய நாடுகள்கிட்ட ரஷ்யாவோட நட்பு நாடுகள்கிட்ட இந்த AK-74 துப்பாக்கியானது இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அண்ட் இந்த AK-74 துப்பாக்கி எப்போதும் ரஷ்யாவோட பவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். எப்படி AK-47 துப்பாக்கியானது லெஜெண்டரியான வெப்பன் என்று சொல்கிறார்களோ, இந்த உலகத்தில் அதிகளவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வெப்பன் என்று கேட்டாலே அது AK-47 தான் சொல்வார்கள். அப்படி ஒரு லெஜெண்டரியான வெப்பனாக அது இருக்கு. அதே மாதிரி தான் ரஷ்யாவினுடைய பவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பிளாக இந்த AK-74 துப்பாக்கியானது இப்போதும் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது.
AK-47 இன்னும் காலாவதி ஆகல. அதுக்கிடையில் அதையும் விட மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக இந்த AK-74 கண்டுபிடிக்கப்பட்டு இப்போதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ நடக்கின்ற அதிகளவான போர்களும் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இப்போதும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். AK-47 எடுத்து பார்த்தோம் என்றால் அதனை அனைவராலும் பயன்படுத்த முடியும். அதே AK-74 எடுத்து பார்த்தோம் என்றால் இது துல்லியமான தாக்குதலை நடத்துறதுக்கு மாடர்ன் வார்பேருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ நடக்கின்ற போர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த AK-74 உற்பத்தி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும், டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியும். இப்போதும் AK-47 பயன்படுத்துகிறார்கள் இல்லையான்னு சொல்லல. பட் AK-74 மாடர்ன் வார்ஃபேருக்கு ஏற்ற மாதிரியும் இப்போது பயன்படுத்த முடியும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த AK-74 வேரியண்ட்டில் நிறைய துப்பாக்கிகள் இருக்கு. அதில் முதலாவதாக AK-74U, இது காம்பேட் கரிபின் வெர்சன் சொல்லப்படுகின்றது. இரண்டாவது RPK-74, இது லைட் மிஷின்கன் வெர்சன் சொல்லப்படுகின்றது. மூன்றாவது AK-74M, மாடர்னைஸ் பொலிமர் ஃபர்னிச்சர் ஃபோல்டிங் ஸ்டோக் வெர்சன் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி 3 வேரியண்ட்டில் இந்த AK-47 இருக்கு என்று சொல்ல முடியும். பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நபர்கள் என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சீமான் அவர்கள் தான் AK-74 பயன்படுத்தினார் என்று சொல்லியிருந்தார். அப்போது சீமான் அவர்கள் சொன்ன கருத்து நிறைய பேரால் விமர்சனம் செய்யப்பட்டது, நிறைய பேரால் நகைச்சுவைக்கு உட்படுத்தப்பட்டு நிறைய பேர் இந்த இவரோட கருத்தை பார்த்து சிரிச்சிருந்தோம். AK-47 இருக்கு, AK-74 இருக்கா, ஏன் இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறாருன்னு நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அப்போது இதனை கேட்கும்போது எங்களுக்கு சிரிப்பை பட்டு வந்தது. அப்போது உங்களுக்கு AK-74 துப்பாக்கியானது இல்லை என்று தான் நாங்களே நினைச்சோம். பட் உண்மையிலேயே AK-74 துப்பாக்கி இருக்கு. அந்த துப்பாக்கி அவர் சீமானவர்கள் பயன்படுத்தினாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் அது சொன்ன விஷயம் உண்மை. AK-74 துப்பாக்கி இருந்தது. AK-47 பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு ஈஸியாகவே AK-47 இருக்குன்னு தெரியும். ஏனென்றால் நிறைய மூவிஸில் இதனை பயன்படுத்தி இருந்தார்கள். நிறைய மூவிஸை பார்க்கும்போது AK-47 இருக்கு என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. பட் நிறைய மூவிஸில் இந்த AK-74 துப்பாக்கியை பயன்படுத்தாதபடியால் இப்படி ஒரு துப்பாக்கியானது இருந்ததா என்ற ஒரு கேள்வி தான் பல மத்தியில் எழுந்திருந்தது. இப்படி ஒரு துப்பாக்கி இல்லை என்று நாங்களாவே ஒரு முடிவை எடுத்திருந்தோம். பட் உண்மையிலே இந்த AK-74 துப்பாக்கியானது 1974 கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நிறைய நாடுகள் இதனை பயன்படுத்துகிறார்கள். நிறைய போர்க்களத்தில் இது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இப்போதும் ரஷ்யா தரப்பிலிருந்து இதனை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. ஆகவே AK-74 துப்பாக்கி இருக்கு. சீமானவர்கள் சொல்லும்போது அதனை நாங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டோம். பட் உண்மையிலேயே AK-74 துப்பாக்கியானது இருக்கு. இப்போது அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த AK-74 துப்பாக்கி இருக்கு என்பது தெளிவாக தெரியும். ஆகவே இந்த வீடியோவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு எதனை நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த இப்படி ஒரு துப்பாக்கியானது இருக்கு என்பதை அவர்களும் தெரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்த AK-47 துப்பாக்கியானது வெறும் துப்பாக்கி மட்டுமில்லை, இது வெப்பன்ஸோட ஹிஸ்டரி. ஏன்னா பனிப்போரில் உருவாக்கப்பட்டு இப்போதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதுவும் யாராலும் தோல்வி அடைந்த துப்பாக்கி என்று சொல்ல முடியாத அளவுக்கு, எந்த ஒரு போர்க்களத்திலும் தோல்வி அடைந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த AK-74 இப்போதும் அதிக நபர்களால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. பனிப்போரில் ஆரம்பிக்கப்பட்டு வெப்பன்ஸை உற்பத்தி செய்வதற்கான போட்டியில் இந்த வெப்பனானது உருவாக்கப்பட்டு அது இப்போதும் தொடர்ந்து பாவிக்கப்படுது என்றால் இந்த துப்பாக்கி வெறும் துப்பாக்கி இல்லை, இது வெப்பன்ஸோட ஹிஸ்ட்ரி என்று சொல்ல முடியும், லெஜெண்டரியான வெப்பன் என்று சொல்ல முடியும். எப்படி AK-47 லெஜெண்டரியான வெப்பன் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த AK-74 லெஜெண்டரியான துப்பாக்கியாக இருக்கு. இது சாதாரணமான துப்பாக்கி இல்லை, பனிப்போரில் உருவாக்கப்பட்டு இப்போதும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பவர்ஃபுல்லான துப்பாக்கி என்று சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியே 100 days 100 famous weapons இந்த சீரிஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இதற்கான ஆதரவை தாங்க. நீங்கள் தொடர்ந்து அதிகமான பேர் இந்த வீடியோவை பார்க்கணும். அண்ட் நிறைய பேருக்கு இதனை ஷேர் பண்ணி நிறைய லைக்ஸ் கிடைச்சு நிறைய வியூஸ் வரும்போது தான் இந்த சீரிஸை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுமென்ற ஒரு ஆர்வமானது எனக்கு மேற்படும். ஆகவே அந்த மோட்டிவேஷன் நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு இதனை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சீரிஸுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க. தொடர்ந்து இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் கேள்விப்படாத நிறைய வெப்பன்ஸ், ஃபேமஸாக இருக்குன்னு நிறைய வெப்பன்ஸை எங்களுடைய வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே உங்களுடைய சப்போர்ட்டானது எனக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.